ஹலோ எவ்ரிவன். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இயேசு சொல்லும்போது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த சிலுவை அப்படின்னா என்ன? நம்ம அனுதினமும் நம்ம கஷ்டத்தோடே, நம்ம கவலையோடே, உபத்திரவத்தோடே கடந்து போகிறது தான் சிலுவையா அப்படின்னா இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம அனுதினமும் கடந்து போக வேண்டிய கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் உண்டு. அதனுடைய தான் நாம் கிறிஸ்துவை பின்பற்றி செல்ல வேண்டும். ஆனால் இதுதான் சிலுவையா அப்படின்னா இல்லை. சிலுவை அப்படின்னா என்னுடைய விருப்பத்துக்கு மாறா, என்னுடைய இஷ்டம், எனக்கு நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு மாறா என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படும் சில காரியங்கள், அனுமதிக்கப்படும் சில சூழ்நிலைகள், இதை நான் கிறிஸ்துவுக்காக நான் எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவுக்காக அதனோட நான் கடந்து போகிறது. அந்த வழியோட கர்த்தர் எனக்கு அனுமதித்த நான் விரும்பாத, நான் கொஞ்சமுமே ஏற்றுக்கொள்ள முடியாத சில காரியங்களோட நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது தான் சிலுவை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிதாவின் சித்தத்தை செய்து நிறைவேற்றுபவராக இந்த உலகத்திலே வந்தார். எல்லா இடங்கள்லேயும் இயேசு வேண்டிக் கொள்வதற்கு முன்பே பிதா எல்லா காரியத்தையும் அவருக்கு செய்து நிறைவேற்றினார். ஆனால் அவர் பாடுபடுவதற்கு முன்பாக கல்வாரியிலே அவர் தன்னை ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு முன்பு அந்த வியாகுலத்தை அதை அவரை நினைத்து பார்க்கும்போது மிகுந்த வியாகுலம் அடைந்து அவர் கெத்சமனையில் போய் அவர் விண்ணப்பம் பண்ணுவார். பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் அது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கிடவுது அப்படின்னு 3 தடவை ஜெபிப்பார். இந்த கசப்பின் பாத்திரம், இந்த மரண வியாகுலம், இந்த சிலுவையின் பாதை என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யுமா அப்படின்னு பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வார். ஆனால் இந்த இடத்துல பிதாவின் சித்தம்தான் அவருடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தாரு. அந்த இடத்துல பிதாவின் சித்தத்துக்கு தான் அந்த சிலுவையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அதே மாதிரி தான் ஐடாஸ் கடர் இந்தியாவுக்கு வந்த ஒரு மருத்துவ மிஷினரி தான் இவங்க. அவங்க இந்தியாவுக்கு மருத்துவ மிஷினரியாக வர அவங்க துளி கூட விரும்பவே இல்லை. இந்தியாவை அவங்களுக்கு கொஞ்சமும் பிடிக்காத ஒரு கண்ட்ரி தான் இந்தியாவாக இருந்தது. அவர் அவங்க அவங்க அப்பா இங்கே மருத்துவ மிஷினரியாக பணியாற்றிட்டு இருந்ததுனால அவங்க லீவில் படிப்பும் லீவில் இங்கே அவங்க அப்பாவோடைய தங்கி இருக்கும்படியாக தான் இந்தியாவுக்கு வந்தாங்க, வேலூருக்கு வந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க பார்த்து சில காரியங்கள் அவங்கள ரொம்ப பாதித்தது. அதாவது இங்கு பெண் மருத்துவரே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இந்தியாவில் இருந்துட்டு இருந்தது. அது நிமித்தமாக பெண்கள் எந்த மருத்துவ உதவியையும் ஆண் மருத்துவர்களிடத்தில் எடுத்துக்கொள்வதில்லை. தன்னுடைய பிரசவ காலத்தில் எந்த உதவியுமே ஆண் மருத்துவர்கள் பண்ண அனுமதிப்பதில்லை. அது இறந்து போகும் ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அவங்க இறந்து போகிறாங்க அப்படின்றத அவங்க கண்ணாலே பார்க்கும்போது அந்த காரியம் அவங்கள மிகவும் பாதித்தது. அப்போ அவங்களுடைய விருப்பம், அவங்க நல்லா படித்து அவங்க அமெரிக்காவில் செட்டில் ஆகிறது தான் அவங்களுடைய விருப்பமாக இருந்தது. இந்தியாவுக்கு வர்றதை பற்றி அவங்க நினச்சி கூட பார்க்கவே இல்லை. இந்தியா அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் விருப்பம் இல்லாத ஒரு நாடாக தான் இருந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த காரியம் அவங்களுடைய மனதை வெகுவாக பாதித்தது நிமித்தமாக அவங்க கர்த்தருடைய சித்தத்துக்கு அவங்கள ஒப்பு கொடுத்து அவங்க ஜெபித்தாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்கள
ஜெபித்து அவங்க வந்து கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து இந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க திருப்பி போய் அமெரிக்காவில் படித்து ஒரு மருத்துவ மிஷினரியாக திருப்பி இந்தியாவுக்கு பணிபுரியும்படியாக வந்தாங்க. அவங்க தான் சிஎம்சியோடைய நிறுவனர் ஐடா ஸ்கடர், கிறிஸ்தவ மருத்துவ கல்லூரியின் நிறுவனர் ஐடா ஸ்கடர் அவர்கள். அவங்க வந்து இந்தியா அவங்க விரும்பாத ஒரு நாடு. இங்கே வந்து இங்கே வந்து பணி புரிவது அவங்க கொஞ்சம் கூட அவங்க விரும்பாத ஒரு காரியம். அவங்களுக்கு அது வசதியான ஒரு வாழ்க்கையோ எதுவுமே கிடையாது. ஆனால் கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக அவங்க அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றினாங்க. அந்த சிலுவையை சந்தோஷமாக அவங்க ஏற்றுக்கொண்டாங்க அவங்களுடைய வாழ்க்கையிலே. அது நிமித்தமாக இந்தியாவில் அநேகர் பயன்பெற்றாங்க. இங்கே மருத்துவ உதவி கிடைத்தது. அது நிமித்தமாக இங்குள்ள மக்கள் வாழ்க்கையில் அதிக பயன் பெற்று கொண்டாங்க. இதை மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் பல சூழ்நிலைகள், பல காரியங்கள் நீங்கள் ஒரு சிலுவையை சுமப்பதாகவே இருக்கலாம். கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் இந்த சிலுவையை அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளால் நீங்கள் கடந்து போயிட்டே இருக்கீங்கன்னா, இந்த சிலுவை எப்போ மாறும், இந்த சிலுவை என்னை விட்டு எப்போ நீங்கும், அதன் பிறகு தான் நான் வந்து முழு மனதோட இயேசுவை ஆராதிக்க முடியும், பின்பற்ற முடியும் அப்படின்ற ஒரு நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா, இந்த நாளிலே இல்லை, இந்த சிலுவையினுடைய நீங்கள் இயேசுவை பின்பற்றுங்கள். இதை தான் இயேசு சொல்லும்போது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்னுடைய விருப்பம் ஒன்று, என்னுடைய இஷ்டம், எனக்குன்னு சில காரியங்கள் இருக்குது. நான் இந்த இப்படிப்பட்ட ஒரு மனிதர்களோடு நான் வந்து பயணிக்க விரும்பவே இல்லை. இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை, எனக்கு விரும்பாத ஒரு சூழ்நிலை, நான் இவங்களெல்லாம் சகிச்சிக்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாலே நீங்கள் கடந்து போயிட்டுருக்கீங்கன்னா, இல்லைன்னா இந்த கர்த்தரை நான் வெளிப்படையாக ஆராதிக்கும்படியான ஒரு சூழ்நிலையே எனக்கு இல்லை இந்த இடத்துல. இந்த சூழ்நிலை ஒரு நாள் மாறும். அதன் பிறகு நான் கர்த்தரை சேவிப்பேன், நான் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் உண்மையுள்ளவனா வாழ்வேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாடில் நீங்கள் இருக்கீங்கன்னா, இல்லை இந்த சூழ்நிலையோடையே நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், இந்த சூழ்நிலையோடையே இயேசுவை பின்பற்றுங்கள், இந்த சிலுவையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த சிலுவையை சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்றது தான் இந்த நாளையும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நற்செய்தி. அதனால் இந்த கஷ்டம் எப்போ மாறும், நான் விரும்பாத ஒரு காரியம் என் வாழ்க்கையிலே இருந்து கொண்டே இருக்கிறது, விரும்பாத ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையிலே இருந்து கொண்டே இருக்கிறது, இந்த காரியம் எப்போது மாறும், எப்போது இந்த சூழ்நிலை நீங்கும், அதன் பிறகுதான் நான் வந்து சந்தோஷமாக இயேசுவை பின்பற்ற முடியும், நான் இயேசுவை ஆராதிக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உங்களை விட்டு அகற்றி போடுங்க. அன்னதினமும் இந்த சிலுவை கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்த சிலுவை, அதாவது உங்களுடைய விருப்பம் வேறு, ஆனால் தேவ சித்தம் இன்னொன்றாய் இருக்கும்போது, அது உங்களுக்கு சிலுவையாய் தெரியும் போது அந்த சிலுவையை நீங்கள் எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவுக்காக முன்னேறி செல்லுங்க.